Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். பெருமாள் தினத்துக்கு நான் இவ்வளோ போட்டு கொடுத்துருந்தேன். இது எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது மேற்கொண்டு கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் லைன் முடிஞ்சிருக்கும் இல்லைங்களாம்மா? லெஃப்ட் சைடு அந்த க்ரீன் மணியில் இப்போது ஒயர் இருக்கும். ஓகே, இப்போது லெஃப்ட் சைடு ஹேண்ட் ஒயரில் 2 க்ரீன் மணி, ஒரு எல்லோ, இதாவது இந்த பேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்த எல்லோம்மா. சரிங்களா? நான் இப்படி வச்சுட்டு கோத்தா எனக்கு கோக்க வராது. இப்படி வச்சா உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே கோக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லோ ஏற்கனவே 2 எல்லோ அப்படி மேலே வந்திருக்கும். அப்படி தானே நம்ம முடிச்சிருப்போம் இல்லையா? அதில் தான் இப்போ நம்ம கோக்கிறோம். ஓகேங்களா? இப்போது 2 ப்ளூமா, இது சும்மா இதெல்லாம் ஒரு 4-5 மணிக்குள்ளே தான் அடங்கும். அதனால் இதுக்கு கலருக்குன்னு இல்லை, ஒரு டிஃப்ரென்ஸ் சும்மா காட்டுறதுக்காகத்தான். இந்த கிருஷ்ணர் போட்ட ப்ளூவே உங்கள்கிட்ட இருக்கும் இல்லையா? ஸோ அதில் அந்த ப்ளூ ஒரு 2. இப்போ பக்கத்தில் இருக்கிற எல்லோ மணியில் ஒயர் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ப்ளூவு, ஒரு இப்போ இடது பக்கம் ஒரு ப்ளூவு, ஒரு எல்லோ. இந்த எல்லோ மணியில் இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போ பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணி, இப்போ ஒரு மஞ்சள், ஒரு வெள்ளை. இப்போ 2ம் வெள்ளை.
மறுபடியும் ரெண்டும் வெள்ளை. இப்போ ஒரு ஒயிட்டு, இடது கை ஒயரில் முதல்ல ஒயிட் மணி, அப்புறம் ரெட்டு. இப்போ ரெண்டும் ரெட்டு. இடது கை ஒயரில் 2 மணியும் ரெட்டு மணி. மறுபடியும் ரெண்டும் ஒயிட்டு. ரெண்டு ஒயிட்டு. இடது கை ஒயரில் 2 ஒயிட்டு மணி. இப்போது 3வது கருப்பில் பாருங்கம்மா, இந்த ரெட்டு ஸ்கொயர் வந்த உடனே ஒரு வெள்ளை இருக்கும், 3 கருப்பு இருக்கும் இல்லையா? இந்த ஒரு வெள்ளையிலையும் 2 வெள்ளை மணி கோக்கணும். 2 கருப்பு மணியில் விடும் பொழுதும் 2 வெள்ளை மணி, மொத்தம் 3 தடவை 2 வெள்ளை மணி கோக்கணும். சரிங்களா? இப்போ 3வது கருப்பு மணியில் விட்டிருக்கும் பொழுது இடது பக்க ஒயரில் ஒரு கருப்பு மணி, ஒரு எல்லோ, மேங்கோ எல்லோ. இப்போது அந்த 2 எல்லோ இருக்கும், அதில் முதல் எல்லோவில் விட்டுருக்கோம் இல்லைங்களா? இப்போது இடது கை ஒயரில் முதல்ல ஒரு மேங்கோ எல்லோ, அடுத்தது ஒரு ரெட்டு. இப்போ 2வது எல்லோவில் விட்டுருக்குறோம். ஓகேவா? இப்போது ஒரு மேங்கோ எல்லோ, ஒரு பிளாக், இப்போ கடைசியாக அந்த க்ரீனில் விடுறோம். இப்போ பார்த்துக்கிடுங்கம்மா, இந்த ரெட்டு இதோட முடிஞ்சு போச்சு. இந்த சைடில் இந்த மாலைக்கு பக்கத்தில் ஒரு ரெட்டு வந்தது, அது இந்த போர்ஷனோட இது மேல் வருதெல்லாம் அந்த ரெட்டு வர இடத்துல இப்படி பிளாக்கு தான் வரும். சரிங்களா? இப்போ கடைசி பச்சை மணியில் விட்டுருக்குமா, 2 பச்சை மணி.
வலது கை ஒயரில் கோக்கணும். ஓகேவா? ஏன்னா அடுத்த லைனுக்கு நம்ம திருப்பணும் இல்லையா, அதனால் இந்த மேல் ஒயரை 2வது பச்சை மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். சரிங்களா? இந்த ரோவில் என்னென்ன மணி வந்திருக்குன்னு பார்த்துடுங்க முதல்லையே. ஏன்னா நீங்கள் அடுத்த லைன் போட்டுட்டு பிரிக்க முடியாது. ஃபஸ்ட்டு இடது கையில் ஸ்டார்ட் பண்ணோமா, ஒரு க்ரீனு, 2 ப்ளூ, ஒரு எல்லோ, 3 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, 3 ஒயிட்டு, ஒரு பிளாக்கு, 2 எல்லோ, ஒரு க்ரீன். இப்போ வலது பக்கத்திலிருந்து இடது பக்கமாக போட்டு வர போகிறோம். முதல்ல இந்த வெளிப்பக்கம் இருக்குது இல்லையாம்மா ஒயரு, அந்த ஒயரில் முதல்ல ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு எல்லோ, அந்த எல்லோ பூவுக்கு மாலைக்கு கொடுத்த எல்லோ லெமன், அடுத்தது ஒரு பிளாக்கு, பிளாக் மணியில் இந்த எதிர்பக்கம் ஒட்டி எடுக்கணும். இப்போ அது பக்கத்தில் இருக்கிற மேங்கோ எல்லோவில் ஒயர் விட்டு எடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போது ஒரு மேங்கோ எல்லோ, ஒரு ரெட்டு, இப்போ 2 மேங்கோ எல்லோ, இப்போ பக்கத்தில் இருக்கிற பிளாக் மணியில் ஒயர் விட்டுரும். இப்போது இந்த மேலே இருக்கிற ஒயரில் முதல்ல ஒரு பிளாக் மணி, அப்புறம் ஒரு ரெட்டு மணி. ஃபஸ்ட்டு பிளாக்கு, செகண்டு ரெட்டு கோக்கணும். நான் இப்போ முடிச்சு போட்டுற போகிறேன். ஒயர் சின்னதாகிடுச்சு, உங்களுக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? முடிச்சு போட்டு அப்புறமா பக்கத்தில் 2 மணியில் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போது மேலே இருக்கிற ஒயரில் ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட்டு, இந்த ஒயரை இந்த ஒயிட் மணியில் எதிர்பக்கம் விடணும்.
இப்போ மேல் பக்க ஒயரில் 2 வெள்ளை மணி. இந்த ஒயரை 2வது மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போது மேல் பக்க ஒயரில் ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு. முதல்ல ஒரு ஒயிட் மணி, அப்புறம் ஒரு ரெட்டு மணி. இப்போது மேல் பக்க ஒயரில் 2 ரெட்டு மணி. இப்போ மேல் பக்க ஒயரில் 2 ஒயிட்டு. மறுபடியும் மேல் பக்க ஒயரில் 2 ஒயிட்டு. இந்த ஒயரை 2வது ஒயரில் எதிர்பக்கம் விடணும். இப்போது மேல் பக்க ஒயரில் முதல்ல ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு எல்லோ. பக்கத்தில் இருக்க எல்லோ மணியில் விட்டுக்கணும். இப்போ மேல் பக்க ஒயரில்
முதல்ல ஒரு ரெட் மணி, அப்புறம் இந்த ப்ளூ மணி. இப்போ இந்த ஏற்கனவே இருக்கிற 2 ப்ளூவில் ஒரு ப்ளூவில் ஒயர் விடணும். ரெண்டு மேங்கோ எல்லோ. இப்போ இந்த 2வது ப்ளூ மணியில் விடணும். இங்கே அந்த ரெட்டு ஸ்கொயர் வந்தது இல்லைம்மா, அதுக்கப்புறம் 2 வெள்ளை கோத்தம், மறுபடியும் 2 வெள்ளை கோத்தம், அதுக்கப்புறம் ஒரு சிகப்பும் ஒரு மேங்கோ எல்லோவும் கோத்தம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்க இந்த எல்லோவில் ஒயரை விட்டு எடுத்ததுக்கப்புறம் மேல் பக்க ஒயரில் 2 ப்ளூ, ரெண்டுமே ப்ளூ. நான் முதல்ல ஒரு ரெட்டு ஒரு ப்ளூன்னு சொல்லியிருப்பேன், அது இல்லை, 2ம் ப்ளூ மணி. இப்போ கீழே இருக்க அந்த ப்ளூ மணியில் ஒயரை விடணும். இப்போது 2 மேங்கோ எல்லோ.
இப்போ ஒரு ப்ளூவும் முதல்ல ஒரு எல்லோ மேல் பக்கம் ஒயரில், அப்புறம் ஒரு ப்ளூ. இப்போ க்ரீனில் ஒயரு, லாஸ்ட்டு க்ரீன் மணியில். இப்போது இடது கை ஒயரில் முதல்ல ஒரு க்ரீன் மணி, அப்புறம் ஒரு எல்லோ மணி. பூவுக்கு அது லெமன் எல்லோமா, சரிங்களா? இப்போது இடது பக்கத்தில் இதுக்கு முன்னே இந்த லைனில் இப்போ என்னென்ன மணி வந்திருக்குன்னு பார்த்துருங்கம்மா. ஃபஸ்ட்டு மணி பூ எல்லோ, அடுத்தது ரெண்டும் மேங்கோ எல்லோ, அப்புறம் ஒரு ப்ளூ, அப்புறம் ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, ஒரு பிளாக்கு, 2 மேங்கோ எல்லோ, ஒரு லெமன் எல்லோ. இந்த ப்ளூ மணி மொத்தம் இங்கே எத்தனை வருதுன்னு பாருங்கள். 2 4 இப்படி கிராஸாக. ஓகேங்களா? இந்த பக்கம் 3 ப்ளூ தான். 2 1 3 ப்ளூ. சரிங்களா? இப்போ இடது கை பக்கத்துலேருந்து வலது கைக்கு போக போகிறோம். 2 லெமன் எல்லோ, ஒரு பிளாக்கு. சாரி ஆமாம், 2 லெமன் எல்லோ, ஒரு பிளாக். இந்த பிளாக்கில் அந்த பக்கம் ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போ இந்த முதல்ல இருக்கிற மேங்கோ எல்லோவில் ஒயரை விட்டுக்கணும். ரெண்டு மேங்கோ எல்லோ. இப்போ முதல்ல ஒரு ரெட்டு இடது கை ஒயரில், அப்புறம் ஒரு எல்லோ. இந்த ஒயரை அந்த எல்லோவில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். இப்போது இந்த ப்ளூ மணியில் ஒயர் விடுறோம். இப்போ ஒரு எல்லோ, அப்புறம் ஒரு ரெட்டு.
அம்மா இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு மணி வரைக்கும்மா, இந்த ரெட்டிலிருந்து இந்த ரெட்டு வரைக்கும் வெறும் ரெட்டு மட்டும்தான் கோத்துட்டு வரணும். ரெண்டு ரெண்டாக 1 2 3 4 5 6 7 7 தடவை வெறும் ரெண்டு ரெண்டு ரெட்டு மணி மட்டும்தான். அதாவது இந்த வேஷ்டினுடைய இது அங்கே முடிஞ்சிடுறது அதோட. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெட்டு இந்த பார்டரில் இங்கே இந்த ஓரமும் வராது. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 இந்த பிளாக்கில் வரும்போது எப்படி மாறும்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கருப்பு மணியில் விட்டுருக்கோம்மா. ஓகேங்களா? இந்த 7 சிகப்பு போட்டுட்டு கருப்பு மணியில் விட்டுருக்குறோம். இப்போது இடது கை உயரில் ஒரு கருப்பு, ஒரு மேங்கோ எல்லோ. இப்போது இடது கை உயரில் முதல்ல ஒரு எல்லோ, அப்புறம் ஒரு ரெட்டு. இப்போது முதல்ல ஒரு எல்லோ, மேங்கோ எல்லோ, அப்புறம் ஒரு பிளாக்கு. இப்போ லாஸ்ட்டு அந்த மாலையில் இருக்கிற எல்லோவில் விடுறோம். 2 லெமன் எல்லோ. இப்போ இந்த ரெட்டு எப்படி வருது பாருங்கம்மா. இந்த எல்லோவுக்கு நடுவில் வர ரெட்டு 1 2 3 4 இப்படி வெர்டிக்கல். ஓகேவா? நிற்கிறா போல் இதில் 4 ரெட்டு வரும். இந்த இடத்துல 2 ரெட்டு தான் வரும். சரிங்களா? இதுதான் நம்ம இருக்கிற. இப்போ இந்த ரோல் என்ன இருக்குது உங்களுக்கு ரொம்ப இல்லை, ஏன்னா எல்லாமே ரெட்டு தான் கோத்துருக்குறோம். இந்த 4 இடத்துல தான் மாறும். முதல்ல அந்த மாலை பூனுடைய எல்லோ, அப்புறம் ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ, மறுபடியும் 7 ரெட்டு வரும், ஒரு பிளாக் வரும், 2 எல்லோ வரும், ஒரு லெமன் எல்லோ வரும். சரிங்களா? இப்போது வலது பக்கத்திலிருந்து இடது பக்கத்துக்காக போட போகிறோம். ஸோ இந்த வெளிப்பக்கம் இருக்கிற ஒயரில் 2 எல்லோ, ஒரு பிளாக். அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லோவில் விட்டுருக்குறோம். ஓகேவா? இப்போ இந்த ரோ அப்படியே ஃபுல்லும் எல்லோவில் விட்டுருக்குமா? இது ஃபுல்லாக, அதாவது இப்போ இந்த எல்லோவில் ஆரம்பித்து 1 2 3 4 5 6 வெறும் பிளாக்கு தாம்மா. அதாவது இங்கே இந்த ஸ்கொயர் வருமே, இந்த ஸ்கொயரில் வர ரெட்டில் ஒயர் விடுற வரைக்கும்
அதுக்கு முன்னே இருக்கிற இந்த எல்லோ, இந்த எல்லோ, இந்த பிளாக்கு, இந்த 3 ரெட்டு 6 மணிலையும் கோத்து கோத்து 2 கருப்பு மணியை தான் கோத்து போடணும். ஓகேங்களா? 2 4 6 கருப்பு கோத்துட்டோம். இப்போ அந்த ஸ்கொயரில் இருக்கிற அந்த ரெட்டில் கோத்துருக்குறோம். இந்த ரெட்டு ஸ்கொயர் வரும் இல்லைங்களா, அதில் இருக்கிற அந்த ரெட்டு மணியில் கோத்துருக்குறோம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு பிளாக்கு. மேல் பக்கம் இருக்கிற ஒயரில் முதல்ல ஒரு ஒயிட் மணி கோக்கணும், அப்புறம் ஒரு கருப்பு மணி. இந்த ஒயரை அந்த கருப்பு மணியில் எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். ஓகேவா? மூணு தடவை 2 கருப்பே கோக்கணும். ஒரு தடவை முடிச்சிட்டோம், 2வது தடவை 2ம் கருப்பு பீட்ஸ் தான். மூணாவது தடவை 2ம் கருப்பு மணி. இப்போ இந்த எல்லோவில் ஒயர் விட்டுக்கிறோம். இப்போ ஒரு கருப்பு, ஒரு எல்லோ. மேல் பக்க ஒயரில் முதல்ல ஒரு கருப்பு கோக்கணும், அப்புறம் ஒரு எல்லோ. இப்போது அந்த நடுவில் இருக்கிற ரெட்டில் கோக்குறோம். எல்லோவுக்கு நடுவில் ஒரே ஒரு ரெட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ரெட்டில் ஒயரை கோத்து எடுத்துக்கணும். இப்போது 2 அந்த மேங்கோ எல்லோ. பொறுமையாக போடுங்க. என்ன, ஒரு தடவை முதல்ல வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி கொடுத்து போடுங்க. ஏன்னா மணி உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டு கோத்துட்டிங்கன்னா அப்புறம் உடனே நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதுக்கு தான் நான் ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனே எத்தனை மணி எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறது. சரிங்களா? அதனால தான். ஏன்னா 2-3 லைன் போட்டுட்டோன்னு சொன்னால் பிரிக்கிறது நமக்கு கஷ்டமா, அதுக்காக. இப்போது ஒரு எல்லோ, ஒரு பிளாக்கு. இப்போது கடைசி அந்த எல்லோவில் கோக்குறோம், லெமன் எல்லோவில்.
அடுத்த லைன் திருப்பணும். அதனால் இந்த எல்லோ மணியில் ஒயர் விட்டோம்ல, அந்த ஒயர்லேயே 2 எல்லோ கோக்கணும், அந்த லெமன் எல்லோ. இப்போ எப்பவும் போல் இடது கையிலேருந்து வலது பக்கம் போகிறோம். அதனால் இடது கை ஒயர்லே தான் மணியை கோக்கணும். சரியா? இப்போது முதல்ல ஒரு லெமன் எல்லோ, அப்புறம் ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு பிளாக்கு. மஞ்சளில் நம்ம விட்டுருக்குறோம். ஓகேவா? இப்போது ஒரு பிளாக்கு, முதல்ல ஒரு பிளாக் இடது கை ஒயரில், அப்புறம் ஒரு எல்லோ, மேங்கோ எல்லோ. மறுபடியும் இடது கை உயரில் ஒரு பிளாக்கு ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு மேங்கோ எல்லோ. இப்போது 2 பிளாக் மணி இடது கை உயரில், 2 பிளாக் மணி. இப்போ அடுத்த பிளாக்கில் விடுறோம். ஒரு வயலட்டுமா, இந்த வயலட்டு. சரிங்களா? இந்த வயலட்டு, ஒரு ஒயிட்டு. முதல்ல ஒரு வயலட்டு. இதெல்லாம் இந்த ஒரு 5-6 மணிக்கு வரும், அவ்வளோதான். அதனால் இது கலர்லாம் ரொம்ப சும்மா உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கும், ஏற்கனவே நம்ம போட்டத்துக்கெல்லாம் வாங்கினது. அதனால் தனியாக இதெல்லாம் வாங்கணுன்றதே இல்லை. அது அங்கங்கே அவர் கை இப்படி வச்சுருக்கிறதுல ஒரு நகை இருக்கிறா போல் அந்த மாதிரிலாம் காட்டுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 பிளாக்லேயும் இந்த மாதிரிம்மா, ஒரு வயலட்டு, ஒரு வெள்ளை. இப்போது 2 ஒயிட்டு.
பார்த்து போடும் பொழுது, வீடியோவை பார்த்து போடுறப்போ நான் நிறுத்துகிறப்போலையே ஒரு லைன் முடிகிற இடத்துல நிறுத்திக்கிடுங்க. சரிங்களா? நீங்கள் ஏன்னா எல்லாருக்கும் கண்டினியூவாக போகிற டைமெல்லாம் இருக்காது. பாதியில் நிறுத்தினா இந்த மாதிரி இப்படி 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 பாதியில் நிறுத்தாதீங்க. இந்த லைனை முடிக்கணுன்னா இந்த லைன் அப்போ நமக்கு இப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம். இது இத்தனாவது லைனில் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமான்றது. இங்கே எங்கேயாவது நடுவில் நிறுத்திட்டா இங்கே எல்லோ வந்துதா இங்கே இது வந்துதா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் வீடியோவை பார்க்கும்போது. எப்போவுமே நான் அதனால தான் உங்களுக்கு எப்போ நிறுத்தும் போதும் லைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நிறுத்துவேன். சரிங்களா? அதே போலயே நீங்களும் பாதி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதோ வேலை இருக்குது, எடுத்து வைக்கணும், அவசரமாக இருக்குதுன்னா அந்த ரோவை முடிச்சுட்டு எடுத்து வைங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணும்பொழுதுன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 1 2 எத்தனாவது லைனில் இப்போ நம்ம போடுறோம், அப்போ அங்கே என்ன மணி வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி போடுங்க. நடுவில் நிறுத்தாதீங்க. இப்போ இங்கே 2 வெள்ளை கொடுத்துட்டோம், ஒரே ஒரு ஒயிட்டு டைமண்ட் வரும் பாருங்கள். சரிங்களா? இப்போ மறுபடியும் 3 தடவை பிங்க் அண்டு வயலட் அண்டு ஒயிட்டு கொடுக்கணும். முதல்ல வயலட்டு, அப்புறம் ஒயிட்டு. வயலட்டு, ஒயிட். மறுபடியும் வயலட்டு, ஒயிட். ஒயிட் கிடையாதுமா, இங்கே பிளாக். வயலட்டு 3 வரணும். ஆனால் இந்த பக்கத்துலேருந்து கோக்கிறதால 3ஆவதாக கோக்கிறப்போ ஒரு வயலட்டு ஒரு பிளாக்கு. இப்போ இந்த 3 பிளாக்கு, 3 மணி இருக்கு இல்லையா, பிளாக் மணி, அந்த 3த்துலேயும் 2 பிளாக்கு தான் கோக்கணும். இப்போ லாஸ்ட் எல்லோவில் கோத்துருக்குறோம். ஸோ முதல்ல ஒரு க்ரீனு, அப்புறம் ஒரு லெமன் எல்லோ. இப்போ நான் ஒயரை முடித்து போட்டுறேம்மா. இந்த லைனும் முடியுது.
கொஞ்சம் தான், ஒரு 2 மணி தான் வரும். அதனால் அடுத்த லைனுக்கு வேறு ஃப்ரெஷ்ஷாகவே ஒயர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் முடிஞ்சதுன்னா ஒயரை மணியில் விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ரோலை பாருங்கம்மா. நம்ம இன்றைக்கி எத்தனை போட்டிருக்கோன்னு சொன்னால் 1 2 3 4 5 லைன் போட்டிருக்கோம்மா. சரிங்களா? இந்த 5 லைனு. இப்போ எந்த லைனில் நான் எப்படி மணி முடித்து நிறுத்தியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு க்ரீனு, 3 பிளாக்கு, 3 வைலட்டு, 1 ஒயிட்டு, 3 வைலட்டு, 3 பிளாக்கு, 1 க்ரீனு. சரிங்களா? 2 கார்னர்லேயும் க்ரீனு, அடுத்தது 3 பிளாக்கு, அடுத்தது 3 வைலட்டு, நடுவில் ஒரு வெள்ளை. இப்படி நான் ரோவை நிறுத்தியிருக்கிறேன். நேற்று மாதிரி இந்த இப்படி காட்டுறேன், பார்த்துக்கிடுங்க. நீங்கள் கொஞ்சம் பிளாக்கு பின்னால் போட்டுக்கிட்டே வாங்கம்மா. நான் கொஞ்சம் போடலை, உங்களுக்கு போவேன்னு நான் அதை போட்டுருவேன். இது போட்ட உடனேவே கையோடவே அடுத்து அந்த இருக்கிற லைனுக்கு பிளாக்கு போட்டுடுங்க நீங்கள். சரிங்களா? அப்போ தான் நம்ம மேலே ஜாயின் பண்ணி தருவாங்க. தனியாக அப்புறமா போடணும்னு வேணாம். இந்த 4 லைன் போட்டிங்கன்னா அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற டைமில் இந்த பின்னால் அப்படியே கருப்பு போட்டுருங்க. ஓகே? இப்போது நல்லா இது பார்த்துக்கிடுங்கம்மா. நேற்று எது வரைக்கும் நிறுத்திருந்தோம்? இந்த ரெட்டுக்கு மேலே இருக்கிற இந்த கருப்பில் இல்லையா? இப்போ அதிலிருந்து நம்ம இன்றைக்கி 5 லைன் போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன போர்ஷன் முடிஞ்சிருக்கும்? இந்த கை அவர் இப்படி கொண்டு வந்திருப்பார், அதுவும் இந்த கை இப்படி வச்சுருக்கிறதும் வந்திருக்கு. வேஷ்டி இதோடு முடியுது. இந்த ரெட்டு பார்டரோடு வேஷ்டி முடிஞ்சிடுது. இப்போ மேல் பக்கம் மார்பு பகுதி போட ஆரம்பிக்க போகிறோம் நம்ம அடுத்த லைனில். ஓகேங்களா? அடுத்த வீடியோவிலேருந்து நல்லா அப்படியே பார்த்துக்கிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே.